சோ இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்ல வந்துட்டு சாம அரிசி வச்சு தட்டைப்பயிர் சாதம் பண்ண போறோம். இந்த டம்ளர்ல சாம அரிசி வந்துட்டு நான் 3/4 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். அதே டம்ளர்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் வந்துட்டு 1/2 டம்ளர் வந்துட்டு தட்டைப்பயிர் ஊற வச்சிருந்தேன். அது வந்து காலையில கழுகி ரெடியாக்கி வச்சிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் நெய் ஊத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு தட்டைப்பயிர் சாதம் பண்ண போறோம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 வரமிளகா வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளைப்பூடு பாத்தீங்கன்னா தோல் எடுக்காம வந்துட்டு நான் இடிச்சு வச்சிருக்கேன். இப்படி போடும்போது நல்ல பிளேவராவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. பொடின்னு பாத்துட்டீங்கன்னா மல்லிப்பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூனும், மிளகா பொடி வந்து ஒரு டீஸ்பூனும், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் தட்டைப்பயிர் சாதம் வந்து பண்றதுக்கு தேவையான பொருள். சாம அரிசி வந்து கழுகி எடுத்துடலாம். நான் 3/4 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் இது கூட சேர்த்துடலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா. கொஞ்சம் வெங்காயம் வணங்கும் போது நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு இது கூட சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்ப தட்டைப்பயிர் சேர்த்துடலாம். தட்டைப்பயிரையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு பொடி சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பொடி இது கூட சேர்த்துடலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கழுகி ரெடியாக்கி வச்சிருக்கிற சாம அரிசியும் தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. ஒரு கொதி வந்ததும் 3 விசில் விட்டு இதை இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப குக்கரோட மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். சோ 3 விசில் விட்டாச்சு. இப்ப ஸ்டீம் ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தரலாம். சாம போட்டு தட்டைப்பயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையா வந்திருக்கு. நம்மளோட சாம தட்டைப்பயிர் சாதம், வாழைத்தண்டு போட்ட தட்டைப்பயிர் பொரியல், குக்கும்பர் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க.